எல்லாருக்கும் வணக்கங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு மார்கழி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மார்கழி மாதத்தில் கோட்சார ரீதியாக ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகளால் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை எந்த மாதிரியான மாறுதல் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தான் ஆதாரபூர்வமாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவில். எந்த அடிப்படையில் இந்த பலனை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்றது நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறேனுங்க. இந்த பதிவு முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு பலனை தொடரலாமா, இல்லை சார் இந்த மாதிரி எல்லாம் எனக்கு கிளாஸ் எல்லாம் எடுக்காதீங்க, ஆதாரம்லாம் எனக்கு கொடுக்க வேண்டாம், நீங்கள் 4 வாரத்தில் நறுக்குன்னு சொல்லுங்கள், இந்த மாதிரியெல்லாம் எனக்கு வேண்டாம், எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மார்கழி மாதம் செவ்வாய்க்கிழமை அதிகாலை பிறக்கப்படுது. சுவாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கருடன் அவதரித்த நட்சத்திரத்தில் துளாராசி தனுசு லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. மாதம் பிறக்கப்படக்கூடிய அமைப்பே விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு யோகம்தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன், விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு திருமண ஸ்தானாதிபதி சுக்கிரன் தான், திருமண காரகனும் சுக்கிரன் தான். உங்களுடைய ராசியில் இருக்கிற பட்சத்தில் இந்த மாதம் பிறக்கப்படுது. அந்த திருமணஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் முருகர் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய விசாகம் நட்சத்திரம், விசாகம் நட்சத்திரம் தான் முருகர் அவதரித்த நட்சத்திரம். அப்போ குரு பகவானுடைய சாரத்தில் அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் தேவகுரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிற பட்சத்தில் இந்த மாதம் பிறக்கப்படுது. திருமண தடையில் நீங்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துரும். ஏன்னா 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரைக்கும் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருக்கிறாரு. 5ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை குரு பகவானுடைய வீட்டில் குரு பகவானுடைய பார்வையில் சுக்கிரன் இருப்பார், திருமணக்காரகன். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதிக்குள்ளார விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப பிரதானமாக இந்த பிரபஞ்சம் பலனை கொடுக்கக்கூடியது மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பொருளாதாரத்தில் எனக்கு பிரச்சனை இருக்குதுங்க, பணப்பிரச்சனை இருக்குதுங்க, கடன் பிரச்சனை இருக்குதுங்க, இருக்கலாமா செத்து போயிடலாமான்ற மனநிலையில் நான் இருக்கிறேன்னு சொல்கிறவங்கெல்லாம் கம்மி தானுங்க. ஏன்னா விருச்சிக ராசியில் பிறந்தவங்க எப்படின்னா, இந்த பட்டம் பார்த்து பயிர் செய்யணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி 10 ரூபா கொடுத்ததில் தான் பொழைக்கணும், பொழைச்சி காட்டிடுவீங்க. 10,000 ரூபாய் கொடுத்தா கூட அந்த 10 ரூபாய் பொழப்பு தான். ஆடம்பரமாகவும் இருக்க மாட்டீங்க, அகலக்காலம் வைக்க மாட்டீங்க. ஒருத்தருடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் உறுதுணையாக இருப்பீங்களே தவிர யாருடைய சங்கடத்துக்கும் உறுதுணையாக இருந்துட மாட்டீங்க. அப்போது தீராத கஷ்டம், தீராத வேதனை, தீராத பிரச்சனை கண்டிப்பாக கிடையாது. ஏதோ ஒரு வகையில் இப்போ கூட 4 பேருக்கோ 40 பேருக்கோ சோறு போடுற இடத்துல தான் நீங்கள் இருப்பீங்க. ஏதோ ஒரு கெட்ட நேரம் இந்த குரு பகவான் 8வது பாவகத்துக்கு போனதுலேருந்து, தனஸ்தானாதிபதி தனகாரகன் குரு தான் உங்களுக்கு, அவர் 8க்கு போனதுலேருந்து ஒரு 7-8 மாதமாக கொஞ்சம் அதாவது இந்த பொருளாதாரத்தில் தொல்லைகள் இருக்க தான் செய்யும். ஆனாலும் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்துக்கு வரும் பொழுது, சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் தனஸ்தானத்துக்கு வரும் பொழுது, உங்கள் ராசியாதிபதி செவ்வாவே ஏற்கனவே தனஸ்தானத்தில் தானே இருக்கார். யாருக்கு இல்லாத ஒரு பிராத்தம் இந்த விருச்சிக ராசியில் உள்ளவங்களுக்கு இருக்குது. என்ன சார் பிராத்தம்னு கேட்டிங்கன்னா, தொழில் ஸ்தானாதிபதி சூரியன். ஒவ்வொரு மார்கழி மாதம் இந்த தொழில் ஸ்தானாதிபதியின் சூரியன் தனஸ்தானத்துக்கு வரக்கூடிய அற்புதமான ஒரு மாதம். ஆனால் இந்த மாதத்தில் வரக்கூடிய அற்புதம் என்னன்னா, தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் உங்கள் ராசிக்கு 2வது பாவகம் தனஸ்தானத்தில் வரும் பொழுது, தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு 8லேயே இருந்தாலும் தொழில் ஸ்தானாதிபதி சூரியனை பார்க்கிறார். பிரமாதமான நேரம். மீண்டும் இந்த பிராத்தம் 12 வருஷம் கழித்து தான் வரும். ஐயா சும்மாலாம் சொல்லலை, இந்த இடத்துக்கு குரு மறுபடியும் வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஒரு வீட்லேயும் வருவார். அப்போது இந்த தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் மறுபடியும் இங்கே வரணும்னா அடுத்த மார்கழி மாதம் 2026 மார்கழி மாதம். அப்போ மார்கழி மாதம்னா ஆங்கில தேதி என்ன வரும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இதே டிசம்பர் தான் இல்லையா. அப்போ டிசம்பர் மாதம்னா குரு எங்கே இருப்பார், இந்த இடத்துக்கு வருவார். குரு பார்வை எங்கே வரும், இந்த இடத்துல பார்க்கும். அப்போ மீண்டும் குரு இங்கே வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும் இல்லையா. இதுதான் ஆதாரம், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனை அவர் தனஸ்தானத்துக்கு தனகாரகனுடைய பார்வை வாங்கக்கூடிய சூழல் இந்த காலகட்டம்தான். 28ஆம் தேதி வரை உண்மைக்கே சொல்கிறேன் நல்லாயிருக்கும். மார்கழி 28ஆம் தேதி வரை ஒவ்வொருத்தருடைய திறமைக்கு தகுந்த மாதிரி, அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி, படிப்புக்கு தகுந்த மாதிரி
இந்த பிரபஞ்சம் அனுகூலம் கொடுக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான எதிர்பார்ப்பும் இருக்கிறதில்ல, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலனும் இந்த பிரபஞ்சம் தரதில்லை. அவங்கவங்க செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையிலையும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் அடிப்படையிலையும் நம்மளுடைய திறமைக்கு தகுந்த மாதிரியும் இந்த பிரபஞ்சம் அனுகூலங்கள் சப்போர்ட் பண்ணும். விருச்சிக ராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த நேரம் நல்ல அனுகூலங்களை தரப்போகுது. பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்காததும் உங்களுடைய சொந்த சௌகரியம். ஒன்று, சுய தொழில் செய்யணும்னா உண்மைக்கே அது நல்லாயிருக்கும். இந்த நேரம் வேலையில் மாற்றங்களை செஞ்சுக்கிடணுன்ற எண்ணம் இருக்குது, நல்லாயிருக்கும். பொருளாதாரத்தில் இருந்து விடுபடணுன்ற ஆதங்கத்தில் இருக்கிறீங்க, விடுபட வச்சிடும் இந்த பிரபஞ்சம், அதில் மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானுடைய சாரத்தில் தான் தொழில் ஸ்தானாதிபதி இருக்கிறார். இது நல்ல ஒரு அற்புதம் பாருங்களேன். பொதுவாக இந்த கேது பகவான், அதாவது ராகு போல் கொடுப்போரும் கிடையாது, கேது போல் கெடுப்போரும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அது சும்மா சொல்லி வச்ச பேச்சு, அப்படி கிடையாது. எந்த ஒரு கிரகமும் எந்த இடத்துல இருக்காரு, யாருடைய சாரத்தில் இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரியான பலனை தான் தரும், இல்லையா? இதுதான் உண்மை. இந்த கேது பகவான் பூரம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய அந்த சுக்கிர பகவானுடைய சாரத்தில் தான் இருக்கார். சுக்கிரன் ஏற்கனவே குரு பார்க்கிறார் இல்லை. இந்த சூரியன் தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் கேதுவுடைய சாரத்தில் மூலம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அனுமான அவதரித்த நட்சத்திரத்தில் தான் மார்கழி 1ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் வருவார். அப்போது கேதுவுடைய நட்சத்திரத்தில் சூரியன் இருப்பார், சூரியனுடைய வீட்டிலேயே கேது வராரு. இதுவும் நல்ல யோகம், பரிவர்த்தனை யோகம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த டைம் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் நல்லது செய்யும், இதில் மாற்று கருத்து இல்லை. சரியா? அதே மாதிரி இந்த ராசி அதிபதி செவ்வாய் இருக்கார் இல்லைங்களா, அந்த செவ்வாவும் குரு பகவானும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க. அப்போ அது குருமங்கள யோகம். தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சூரியனும் லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனும் சேர்ந்து புதனாதித்ய யோகம் 14ஆம் தேதியிலிருந்து, மார்கழி 14ஆம் தேதியிலிருந்து. அப்போ புதனாதித்ய யோகம் குருவுடைய பார்வை, இதுவும் நல்லா இருக்கு. சார் ரொம்ப நாளாக நான் அரசாங்க உத்தியோகத்துக்கு பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது, 4 மார்க் 5 மார்க்கில் போய்கிட்டு இருக்கு. இந்த மார்கழி மாதத்தில் ஏதாவது எக்ஸாம் வந்தால் அது பயன்படுத்திக்கிட்டா உங்களுக்கு நிறைவு கொடுத்துரும். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது என்னென்னா, எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்குது. என்ன, எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. இந்த பிரபஞ்சம் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையிலேயே விடியல் பிறக்கக்கூடிய தருணமாக மார்கழி மாதம் இருக்கும். ஏன்னா மாதத்திலேயே மிக சிறந்த ஒரு மாதம் எதுன்னு கேட்டிங்கன்னா மார்கழி மாதம். சரிங்களா? இந்த மார்கழி மாதத்தில் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல அனுகூலங்கள் ஏற்படுத்த போகுது. தயவு செய்து பயன்படுத்திக்கோ. உங்கள் ராசியாதிபதி தனஸ்தானத்திலையும் தனஸ்தானாதிபதி தனகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசியாதிபதி பார்ப்பதும் சிறப்பு. தொழில் ஸ்தானாதிபதியான அமைப்பும் சிறப்பு. சுக்கிரன் வரதுனால பிரிஞ்சு போன தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேருவாங்க, கல்யாணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். இதை விட ஒரு நல்ல நேரம் வேறு என்னங்க வேணும்? படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் ஏற்பட போகுது. சில பேருக்கு விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு சில பேருக்கு படிப்பறிவு ரொம்ப அதிகமாக இருக்கும், சில பேருக்கு பகுத்தறிவு அதிகமாக இருக்கும். சரியா? விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை சரியான முறையில் கையாளனீங்கன்னா கடவுள் புண்ணியத்தில் பிரமாதமான இடத்துல இருப்பீங்க. எல்லாருக்கும் இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கும். அந்த சந்தர்ப்பம் தான் உங்களுக்கு இந்த தருணத்தில் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது, பார்த்துக்கோங்க. என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா, சனி பகவான் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சாதகாதிபதி கிடையாது, பாதகாதிபதி தான். ஆனால் உங்கள் ராசிக்கு 5வது கட்டத்தில் இருக்கிற சனி உங்கள் ராசியாதிபதியை பார்க்கிறார் இல்லையா? ஒரு அற்புதமான ஒரு பரிவர்த்தனை. எத்தனை ஜோசிகாரங்களுக்கு இது தெரியுன்றது எனக்கு தெரியல. உங்கள் ராசியாதிபதி குரு பகவானுடைய பார்வையில் இருக்கிறாருன்றது ஒரு புறம். உங்கள் ராசியாதிபதி செவ்வாவுக்கு 3 பார்வை இருக்குது. சனி பகவானுக்கு இருக்கிற மாதிரி குரு பகவானுக்கு இருக்கிற மாதிரி 3 பார்வை இருக்குது. வேறு எந்த கிரகத்துக்கும் அந்த 3 பார்வை இல்லை. அதாவது சனி பகவானுக்கும் குரு பகவானுக்கும் செவ்வாவுக்கு மட்டும்தான் 3 பார்வை. செவ்வாவுக்கு இருக்கக்கூடிய பார்வை 4வது பாவகத்தை பார்ப்பார், 7வது பாவகத்தை பார்ப்பார், 8வது பாவகத்தை பார்ப்பார். அப்போது செவ்வாய் உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் குரு பகவானுடன் பார்வையில் சூரிய பகவானுடன் சேர்ந்து சூரியமங்கல யோகமாக இருந்து உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தில் இருக்கிற சனி பகவானை பார்க்கிறார். சனி பகவான் 10வது பார்வையாக செவ்வாவை பார்க்கிறார். அப்போது சனியும் செவ்வாவும் பார்வை பரிவர்த்தனை, குருவும் செவ்வாவும் பார்வை பரிவர்த்தனை, சூரியனும் செவ்வாவும் சேர்ந்து சூரியமங்கல யோகம்.
எந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு தருணம்ன்றது நீங்கள் யோசனை பண்ணி பார்த்துக்கிடுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், எடுக்கக்கூடிய முடிவுகள், செய்யக்கூடிய செயல்கள் உங்கள் வம்சத்தில் யாரும் வாழாத வாழ்க்கையை வாழ வச்சிடும். அந்த மாதிரி ஒரு தங்கமான நேரம்தான் விருச்சிக ராசியில் பிறந்தவங்க. நம்புறதும் நம்பாதது உங்கள் சொந்த சௌகரியம், அனுபவித்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன். நான் ஆராய்ஞ்சு உங்களுக்கு பலன் சொல்லியிருக்கிறேனுங்க. மூடி மறைச்சி ஏமாற்றி பித்தலாட்டம் பண்ணி உங்களுக்கு நான் பதிவு கொடுக்கல. கண்ணுக்கு முன்னுக்கு இதுதான் இப்படி தான் அப்படின்ட்டு இந்த கணிதத்தை துல்லியமாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேனுங்க. நீங்கள் யாருக்கிட்ட வேணும்னா இந்த காணொலியை நீங்கள் அனுப்பி பாருங்கள். எப்பேற்பட்ட ஜோதிடராக இருந்தாலும் நான் சொன்ன பதிவு சரியா சரி இல்லையான்றது நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்க வேண்டாங்க. நான் சொன்னது மனசில் வச்சு செயல்பட தொடங்குங்க. சரியா? இந்த பிரபஞ்சம் காரணம் இல்லாமல் ஒரு விஷயத்தை ஏற்படுத்தாது. இத்தனை நாள் இல்லாமல் இந்த நாளில் நான் உங்கள் கண்ணில் படணும், என் வீடியோவை பார்க்கணுன்ட்டு என்ன அவசியம் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறதுனால தான் இந்த ஒரு நிகழ்வை ஏற்படுத்தியிருக்கு. அது உண்மையாக பொய்யான்னு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறது டைம் இல்லை. சரி, காலம் பொன்னானது. சரிங்க, நேரத்தை வீண் பண்ண வேண்டாம், விரையடிக்க வேண்டாம். இந்த நேரத்தை பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயம் பிரமாதமாக இருக்கும். இதில் மாற்று கருத்து இல்லை. இந்த நேர காலங்களோடு உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் எப்படின்றது ஒரு முறை பார்த்துக்கிடுங்க, தப்பில்லை. சரியா? உங்களுடைய ஜோதிடர்கிட்ட அனுப்புங்க, இல்லை உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட அனுப்புங்க. என்ன விவரம்ன்றது உங்களுடைய கோட்சாரம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற பலன் என்னன்றது உங்களுக்கு தெளிவாக சொல்லிட போகிறேன். சரியா? மீண்டும் ஒரு அற்புதமான தருணத்தில் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா. காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.